இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. மே மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதரான புனித மத்தியாஸ் என்பவருடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் மத்தியாஸ் இயேசுவினால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத திருத்தூதர்களில் ஒருவர். இயேசுனுடைய பாடுகள் இறப்பிற்கு பிறகு, இயேசுனுடைய விண்ணேற்புக்கு முன்பாக திருத்தூதர்களில் 11 பேர் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து இல்லாத அந்த ஒரு இடத்துல அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக திருத்தூதர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த யூதாஸ் இஸ்காரியத்துக்கு பதிலாக ஒரு திருத்தூதரை நியமிக்க கடவுளுடைய சித்தத்தை தான் இன்றைக்கு அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். ஆன்மீகமிக்கவர்களே, இயேசுடைய திருத்தூதராக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் 2 அடிப்படையான தகுதியை எதிர்பார்க்கிறார்கள். சீடராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால், இயேசு திருமுழுக்கு பெற்ற நாளிலிருந்து இயேசு விண்ணேற்றம் அடைந்த நாள் வரையில் அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே நிபந்தனை. அன்புமிக்கவர்களே, அப்பொழுது இந்த 2 நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக 2 நபர்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். முதலாவது யோசேப்பு என்று சொல்லப்படுகிற பர்சபா, 2வது மத்தியா. திருவுளச்சீட்டுல மத்தியாவினுடைய பெயர் தான் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே திருத்தூதர் மத்தியாவை 12 திருத்தூதர்களோடு ஒன்றாக சேர்த்து திருத்தூதர் மத்தியாவை 11 திருத்தூதர்களோடு 12வது திருத்தூதராக இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, யார் இந்த மத்தியா என்பவர்? அலெக்சாந்திரியா பகுதியில் பிறந்தவராக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுனுடைய அந்த 72 சீடர்களில் ஒருவராக இவர் இருந்திருக்கக்கூடும் என்றும், இயேசுவோடு எல்லா இடங்களிலும் பயணித்து இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தையும், இயேசுனுடைய போதனைகளை கேட்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தையும், இயேசுனுடைய பாடுகள் உயிர்ப்பின் சாட்சியாகவும் தான் இந்த புனித மத்தியாவை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுடைய ஒரு பாதுகாவலராக, அன்புமிக்கவர்களே, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்களை அந்த தீய பழக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு பாதுகாவலராகவும், தையற்காரர்களுடைய பாதுகாவலருமாகத்தான் புனித மத்தியாவை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதர் மத்தியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தியோப்பியா பகுதி மற்றும் யூதேயா பகுதிகளில் இவர் இறை வார்த்தை எடுத்துரைத்தார். அந்த பகுதியில தான் மறைசாட்சியாகவும் இவர் கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். இவரை பற்றின வாழ்க்கை குறிப்புகளோ அல்லது இவர் பணி செய்த இடங்களினுடைய வாழ்க்கை குறிப்புகளோ நம்ம இடத்துல அதிகமாக இல்லை. ஆனால் இவருடைய மீட்பொருட்கள் ஜெர்மனி தேசத்துல புனித மத்தியாவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயத்துல வைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த திருத்தூதர் மத்தியாஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2-3 காரியங்களை மறுபடியும் நமக்கு நினைவு கூறுகிறார். அதாவது, என் தந்தையை அன்பு செய்பவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள், அல்லது என்னை அன்பு செய்பவர்கள் என் தந்தையை அன்பு செய்கிறார்கள். அப்படி என்றால் இயேசுவை நம்ம அன்பு செய்ய வேண்டும். என் வார்த்தையை கேட்டு அதை பின்பற்றுபவர்கள் அல்லது என் வார்த்தையின்படி நடப்பவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள் என்கிற 2வது ஒரு செய்தியை கொடுக்கிறார். 3வதாக, இந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள், அதாவது என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிற இன்னொரு செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை என்பதை பற்றியும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக நம்ம பார்க்கிற நேரத்துல புனித மத்தியாவினுடைய வாழ்வு இந்த நற்செய்தி. இயேசுவை அவர் அன்பு செய்திருக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி தன்னுடைய வாழ்வை அவர் அமைத்து கொண்டிருக்கிறார். 3வதாக, இயேசுனுடைய அன்பில் நிலைத்திருந்த ஒரு காரணத்தினால்தான் தன்னுடைய உயிரை மறை சாட்சியமாக கொடுப்பதற்கு கூட தயக்கம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். கடைசியில தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட என்கிற அந்த வசனங்களின்படி தன்னுடைய வாழ்வை மறைசாட்சியமாக பரிசாக கொடுப்பதன் மூலமாக இறை வார்த்தையை அறிவித்து தங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் பணி செய்த அந்த இடத்துல மக்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று, இயேசுவினுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தங்களுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவர் மறைசாட்சியத்தை கூட ஏற்றிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வினுடைய, கிறிஸ்தவ சீடத்துவத்தினுடைய அடிப்படையாக இருப்பது தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருப்பது. இந்த அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை தான் திருத்தூதர் மத்தியாஸ் தன்னுடைய வாழ்க்கையால் இன்றைக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார் என்பதுதான் முதல் செய்தி. அப்படி என்றால் நாம் இயேசுவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருப்பது என்பது இறை வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாயிலாக
அந்த ஆன்மீக வாழ்வை நம்ம ஒளியூட்டம் செய்வது மற்றும் ஊட்டப்படுத்துவது, இயேசுனுடைய அன்பில் நிலைத்திருப்பது என்பது இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி நடப்பது. இரண்டாவது, கத்தோலிக்க திருவிழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிற நற்கருணை உண்டு உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இயேசுவோடு நிலைத்திருப்பது, இணைந்திருப்பது தான் இயேசுனுடைய அன்பில் நிலைத்திருப்பது. மத்தியாவை கடவுள் தேர்ந்தெடுத்தது மேன்மை மிக்கவராக இருந்ததாலோ அல்லது பல திறமைகளை கொண்டவராக இருந்ததாலோ அல்லது மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு காரணத்தினாலோ கடவுள் மத்தியாவை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் பிரமாணிக்கமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு திருத்தூதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அமைதியாக, எளிமையாக, தாட்சியோடு அவர் தன்னுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறார். இயேசுவின் மீது பிரமாணிக்கமாக இருந்த ஒரு காரணத்தினால தான் புனித மத்தியாவை திருத்தூதர்களில் ஒருவராக இன்றைக்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மனித வாழ்க்கையில மிகவும் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமில்லை, அல்லது பணம், பொருள், அதிகாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. மாறாக நம்பிக்கை உள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நம்ம வாழ்கிற பொழுது இறைவன் திருத்துதர் மத்தியாவை உயர்த்தியது போல நம்மையும் உயர்த்துவார் என்பதுதான் இரண்டாவது அழகான ஒரு செய்தி. கடைசி செய்தியாக, இந்த மண்ணுலகில் உண்மையான மேன்மை என்பது கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருப்பதை தவிர மற்ற உலக காரியங்களில் நம்ம வெற்றி பெறுவதில் அல்ல. அதற்கு மாறாக இயேசுவின் மீது உண்மையான அன்பு கொண்டு அவரில் பிரமாணிக்கமாக இருப்பது தான் இந்த உலகத்தில் உண்மையானது, மேன்மையானது, தூய்மையானது என்பதையும் திருத்தூதர் மத்தியாஸ் அவர்களுடைய வாழ்வை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே உலக காரியங்களை நோக்கி ஓடாமல் இயேசுவை இறுக பற்றி கொண்டு உண்மையான நிலை வாழ்வை இயேசுவிடமிருந்து பரிசாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.